Hi guys, 25,000 லேப்டாப் வித் மெயின் ஸ்டேஜ் டோன் 1 இயர் வாரண்டில நம்ம கொடுக்குறோம். லேப்டாப் வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கு. ஏற்கனவே நம்ம கொடுத்த லேப்டாப்ல இருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 32GB RAM, 512GB SSD, i5 7th ஜெனரேஷன். இது வந்து மேக் OS இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. எல்லா லேட்டஸ்ட் டோன்ஸும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால்ல இருக்கு. நீங்க இந்த லைவ் ஷோக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். சின்ன ஹோம் மியூசிக் ப்ரொடக்ஷன் சின்னதா பண்ண போறீங்க, ஒரு பிகினர் ஒரு என்ட்ரி லெவலாக இருந்தால் இதை வந்து தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். லேப்டாப்போட ஸ்பெக் பார்த்துடலாம். இது வந்து லெனோவோட திங்க்பேட் சீரிஸ் லேப்டாப், கார்ப்பரேட் சீரிஸ்னு சொல்லுவாங்க. கார்ப்பரேட் சீரிஸ்னால் உங்களுக்கு ஐடி கம்பெனிஸில் 8 hours வந்து உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக இது வந்து ஒர்க் பண்ணுற லேப்டாப்பு, நல்லா உழைக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இது வந்து லெனோவோ லேப்டாப்பு கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்தது அந்த மாதிரி கிடையாது. இது திங்க்பேட் சீரிஸு, நல்லா இருக்கும் லேப்டாப். இது வந்து ஒர்த்தான லேப்டாப்பு, இதோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருக்கும். ஓகேவா? இதில் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டோன்ஸ் பற்றி பார்க்கலாம். லைவ் டோன்ஸ் வந்து ஆல்ரெடி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கான்செப்ட் வந்து இங்கே இருக்குது, ப்ளஸ் இது ஒரு கான்செப்ட் இருக்குது. எல்லா லைவ் டோன்ஸுமே ப்ரீ இன்ஸ்டால்டு ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஸோ உங்களுக்கு புதுசாக டோன் ஏதோ இதுவே போதுமானதாக இருக்கும். நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம். லைவ் பர்ஃபார்மன்ஸுக்கு பக்காவாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 16GB RAM வச்சு கொடுத்துட்ருந்தோம். இப்போ இதை வந்து 32GB ரேம்க்காக அப்டேட் பண்ணியிருக்கோம். பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே கூட கொஞ்சம் நல்ல பெட்டராக இருக்குது. இது வரைக்கும் ஹேங் ஆனதாக ஹிஸ்ட்ரியே இல்லை. நம்ம நிறைய கஸ்டமர் கொடுத்துட்றோம், நிறைய பேர் லைவில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துருக்கேன், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்பி இது பண்ணலாம். வாங்குகிற காசுக்கு இது தாராளமாக ஒர்த்து தான். இதை வந்து லைவ் பர்ஃபார்மன்ஸுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ மியூசிக் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, ப்ளஸ் வந்து ஒரு என்ட்ரி லெவல் தான், லாஜிக் ப்ரோ வந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை தாராளமாக வாங்கலாம். இதில் வந்து உங்களுக்கு HDMI சப்போர்ட் இருக்கிறதுனால இதை வந்து HDMI ஒரு கேபிள் மூலிமா நீங்கள் வெளியே எடுத்து டிவியோ அல்லது எக்ஸ்டர்னல் மானிட்டர் கொடுத்தீங்களோ உங்களுக்கு வந்து பெரிய ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்த்து ஒர்க் பண்ணலாம். பிகினருக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். மியூசிக் ப்ரொடக்ஷன் வரைக்கும் நீங்கள் ஒரு கவர் சாங்கோ இல்லை வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணுறீங்க அந்த மாதிரினா இதை சூப்பராக நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ரொம்ப அட்வான்ஸாக எதிர்பார்க்கக்கூடாது. இதோட பவருக்கு இது நல்லாவே நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணும். பர்சனல் யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பர்சனலாக திடீர்னு நீங்கள் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் வெப்கேம் இருக்குது, அதுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதில் ஒரே ஒரு பக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஃபை வந்து இன்பில்ட்டாக எடுக்காது. இதுக்கு வந்து ஒரு டாங்கல் யூஸ் பண்ணோம். வைஃபை அடாப்டர் வந்து சின்னதாக யூஎஸ்பியில் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து வைஃபை ஆக்சஸும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை லேண்ட் கேபிள் இருக்குது, நீங்கள் கேபிள் போடுறீங்க அப்படின்னா டைரெக்டாக இது ஒர்க் ஆகும். வைஃபை கண்டிப்பாக ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வைஃபை அடாப்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரிஜினல் சார்ஜர் கொடுத்துட்றோம். இந்த லேப்டாப் வந்து இந்த பட்ஜெட்டில் இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்றது மேக்கு கம்பேர் பண்ணி நம்ம டிசைட் பண்ணலாம். இப்போ வந்து மேக் இருக்குது, மேக் வந்து இந்த பட்ஜெட்டில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அஃபோர்டபுள், அதனால தான் வந்து இந்த மாடல் நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போது மேக் வந்து ஷுவராக வந்து நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. ஏன்னா அது மேக் தான், நம்ம வந்து மேக்கை தான் டூப்ளிகேட்டாக நம்ம ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ மேக் கூட நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. இருந்தாலும் இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த லேப் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து நம்ம சைட்லேருந்து 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துரும். இப்போ நீங்கள் மேக் எடுத்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து 1 month தான் வாரண்ட்டி கொடுக்குறோம். நீங்கள் எங்கே எடுத்தாலுமே 1 month தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே தரமாட்டாங்க. இது ஏன் நான் 1 இயர் கொடுக்குறேன்னா, இது எல்லாமே நான் ரெடி பண்ணுற லேப்டாப், நானே தான் வந்து ஸ்பேர் பண்ணுறேன், எல்லாமே நானே போட்டு தான் கொடுக்குறேன். ஸோ நானே சர்வீஸ் இன்ஜினியர். ஸோ நானே இதை வந்து ஈஸியாக உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வரும்போது நானே உங்களை ரெடி பண்ணி தர முடியும். மேக் வந்து அப்படி பண்ண முடியாது. மேக்கோட ஸ்பேர் எல்லாமே வந்து காஸ்ட்லி. இப்போ இதோட டிஸ்பிளே வந்து ஏதாச்சும் இஷ்யூ ஆச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு 2000 rupees தான். இதுவே நீங்கள் மேக் எடுக்கிறீங்க அப்படின்னா 10,000 rupees வரும். நம்மளால் அதை வாங்கவே முடியாது, அந்தமாரி பிரச்சனை வரும். போர்டு வந்து ரெடி பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரும். இதில் கீபோர்டு போச்சுன்னா 800, அதில் கீபோர்டு போச்சுன்னா 5000, அந்த மாதிரி சர்வீஸ் காஸ்ட்டுன்னும் போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். உங்களுக்கு மேக்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே வராது, ஆனால் வந்துருச்சுன்னா அது பெரிய செலவாக விற்கும். அதனால் மேக்கு கூட வந்து சர்வீஸ்ன்னு பார்க்கும்போது இந்த லேப்டாப் வந்து ஒர்த்து. நீங்கள் அடின்னு அடிக்கலாம். மேக் வந்து கொஞ்சம் சூடாச்சுன்னா ஹேங் ஆகிடும். இந்த லேப்டாப் சூடாகாது, சூடு ஆனாலும் இது ஹேங் ஆகாது. ஏன்னா இதோட கூலிங் சிஸ்டமே அந்த மாதிரி, அது வேறு, டோட்டலாக அது வேறு, இது வேறு. நீங்கள் நல்ல கீபோர்ட் பிளேயரு, எனக்கு வந்து லேப்டாப் இருந்தால் நான் டோன் வச்சு என்னால் வாசிக்க முடியும், வேறு எனக்கு பெருசாக எந்த இதுவும் இல்லைன்னா கண்ணை மூடிட்டு இந்த லேப்டாப் வாங்கிக்கலாம். ப்ளஸ் பர்சனல் யூஸ் நான் லைட்டாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அவங்களும் தாராளமாக இதை வாங்கிக்கலாம். இதுக்கு மேலே இந்த லேப்டாப் வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டூயல் ஓஎஸ், அதாவது எப்படின்னா இப்போ இதில் நீங்கள் விண்டோஸும் பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் அது வந்து 1 TB SSD போட்டு அதை ரெண்டாக பிரித்து மேக்கில் பாதி
விண்டோஸில் பாதி வச்சு பண்ணலாம். அது வேணுன்றவங்க ஸ்பெசிஃபிக்காக கால் பண்ணி கேளுங்க, நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டு என்னன்றது சொல்லலாம். ப்ளஸ் அது வந்து அடிஷ்னல் சார்ஜஸ் வரும். அவ்வளோதாங்க. இந்த லேப்டாப் வந்து எடுத்திங்கன்னா அடின்னு அடிக்கலாம். சர்வீஸ்னு வந்தால் கொஞ்சம் பிரச்சனை வராது. வாங்குகிற பொருள் காசு கொடுத்து வாங்குறது வந்து நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணணும். இங்கேருந்து இப்போ வாங்குறீங்கன்னா ஒரு 5 வருஷம் இது ஓடிச்சுன்னா அது வந்து வாங்குறவங்களுக்கும் ஓகே, கொடுக்குற எனக்கும் ஓகே. அதுதான் நான் பார்க்குறேன். மேக் வாங்கினாலும் கண்டிப்பாக 5 இயர்ஸ்லாம் தாராளமாக வரும். ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது அது கொஞ்சம் இஷ்யூ இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. பட்ஜெட் கம்மி, எனக்கு இதே போதுன்றவங்க நீங்கள் இதே கூட வாங்கிக்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு டெமோ இருக்குது, நீங்கள் வாங்க, நம்ம இடத்துக்கு வாங்க, இங்கே ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இந்த லேப்டாப் இதே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதே வாங்கிக்கலாம். ஒரிஜினல் சார்ஜர் தான் கொடுத்துட்றோம். எப்போவுமே வாரண்ட்டி சப்போர்ட் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. சாஃப்ட்வேருக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றோம். சாஃப்ட்வேருக்கு நம்ம வேணால் 3 இயர்ஸ் கூட பண்ணிக்கலாம். எல்லாமே லேட்டஸ்ட்டு டோன் தான். நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா டோன்ஸுமே உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருவேன். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே.